Dear students, நமக்கான sum என்னன்னு பார்த்தீங்கன்னா A and B can finish your work in 12 days. B and C can finish the same work in 15 days. If A works twice as fast as C, then in how many days the work will be completed by working together? கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த sum பார்த்தீங்க அப்படின்னா A and B ஓட combined time கொடுத்துருக்கான், B and C ஓட combined time கொடுத்துட்டு அடிஷனல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட்டு ஏவோட அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சியோட அமௌண்ட் ஆஃப் ஒர்க் மாதிரி 2 times. இதோட மீனிங் என்னென்னா ஏ வந்துட்டு சி மாதிரி 2 மடங்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறான்னா ஜஸ்ட்டு ஒரு ஏ ஒர்க் பண்ணுற இடத்துல எவ்வளோ சி ஒர்க் பண்ணி ஆகணும், 2C ஒர்க் பண்ணி ஆகணும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. புரிஞ்சு? இந்த ஒரு லைன் போதும், ஆன்சர் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு எப்பயும் போல் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு என்னென்னா 3 பேர்த்தோட 1 day ஒர்க்கு அந்த தெரிஞ்சுன்னா நான் ஆன்சர் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், ஏவும் பியும் சேர்ந்து 12 days முடிக்கிறாங்களா, அதே ஒர்க்கு தான் பியும் சியும் சேர்ந்து 15 days. இதை வச்சு எல்சிஎம் எடுத்துக்கிறேன். டோட்டல் ஒர்க்கு 60. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஏ அண்ட் பியோட 1 day ஒர்க் என்ன இருக்குன்னா 5 யூனிட்டாக இருக்கும், பி அண்ட் சியோடது வந்துட்டு 4 யூனிட்டாக இருக்கும். நமக்கு அடிஷனல் என்ன கொடுத்துருக்கேன்னா ஜஸ்ட் ஏவோட அமௌண்ட் ஆஃப் ஒர்க் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சியோட 2 times ஈக்குவலாக இருக்குது. அதோட மீனிங் என்னென்னா ஜஸ்ட் ஒரு ஏ ஒர்க் பண்ணுற இடத்துல எவ்வளோ ஏ ஒர்க் பண்ணி ஆகணும், எவ்வளோ சி ஒர்க் பண்ணி ஆகணும், 2C. அதை பார்க்கும்போது நான் ஜஸ்ட் இதை அப்படியே எடிட் பண்ணி எழுதுகிறேன். ஏக்கு பதிலாக 2C நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியும், ஏன்னா அது தெளிவாக லைனில் கொடுத்துருக்கான். சி ஒர்க் பண்ணுற மாதிரி 2 times ஏ ஒர்க் பண்ணுவான்னு சொல்லிட்டு. அப்போ ஏக்கு பதிலாக 2C ப்ளஸ் பி ஈக்குவல் டு 5 யூனிட். இதெல்லாமே எங்களோட 1 day ஒர்க்கு தான். இந்த குரூப் அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். இங்கே பாருங்கள், பிபி கேன்சல் ஆயிருமா, 2C இருந்து ஒரு சி போச்சுன்னா எல்லாம் மைனஸ் பண்ணுறேன். 1C ஈக்குவல் டு 1 யூனிட். ஓகே, இப்போ சியோட 1 day ஒர்க்கு 1 யூனிட் தெரிஞ்சு போச்சு. பி ப்ளஸ் சி 4 யூனிட்னா அது சியோடது மட்டுமே 1 யூனிட்னா பியோடது எவ்வளோ இருக்கும், 3 யூனிட்டாக இருக்கும். ஓகே, தென் பியோட 3 யூனிட்னா ஏ ப்ளஸ் பிஏ 5 யூனிட்னா அதில் பி மட்டும் 3 யூனிட்னா ஏவோடது எவ்வளோ இருக்கும், 2 யூனிட். சொல்கிறது புரிஞ்சுங்களா? இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். சியோடது இங்கே சப்ஜெக்ட் பண்ணால் பி கிடைக்குது, பியோடது இங்கே சப்ஜெக்ட் பண்ணால் ஏ கிடைக்குது. எனக்கு எல்லாமே பார்க்கும்போது ஏ பி சியோட 1 day ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 யூனிட். அப்போ டைம் கேட்டிருக்காங்க எவ்வளோ யூனிட் முடிக்கிறதுக்குன்னா 60 யூனிட்டுக்கு. இவங்களோட 1 day ஒர்க் பார்த்தீங்கன்னா 6 சால்வ் பண்ண அப்படின்னா 10 days ஒர்க் முடிஞ்சிடும். கிளியர் ஆச்சுங்களா? எனக்கு இந்த சம் சால்வ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சின்ன ஒர்க்குள்ள என்னென்னா ஜஸ்ட்டு ஏ ஒர்க்ஸ் ட்வைஸ் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் சி. இதோட மீனிங் என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு ஏ எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கணும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ சி ஒர்க் பண்ணி ஆகும்னா 2C ஒர்க் பண்ணி ஆகணும். புரிஞ்சுங்க? இதை வச்சு தான் இங்கே சப்ஜெக்ட் பண்ணி சம் சால்வ் பண்ணுறேன். இது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு சம் எடுத்து சால்வ். நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி கேன் டூ எ ஜாப் இன் 12 days. பி அண்ட் சி கேன் டூ த சேம் ஜாப் இன் 16 days. இஃப் ஏ ஒர்க்ஸ் 1.5 times as much as C, then in how many days the work will be completed by working together கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி இதில் நம்ம ஒரு சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்கே என்னென்னா ஜஸ்ட் 2 times பதிலாக 1.5 times கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இருக்கிற டைம்க்கு வச்சு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். அதாவது டோட்டல் ஒர்க்கு வச்சு 2 பேர்த்தோட தனித்தனியாக குரூப் வந்துட்டு 1 day ஒர்க் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஜஸ்ட் ஏ அண்ட் சியோட ஒர்க்கு லிங்க் பண்ணி நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஏ அண்ட் பி பார்த்தீங்கன்னா 12 days, பி அண்ட் சி வந்துட்டு 16. தென் எனக்கு டோட்டல் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 48. ஓகே, செக் பண்ணி பார்த்தா ஏ அண்ட் பியோட 1 day ஒர்க் வந்துட்டு 4 யூனிட்டு, பி அண்ட் சியோட 1 day ஒர்க் வந்துட்டு 3 யூனிட்டு. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஏ ஒர்க்ஸ் 1.5 times ஆஸ் மச் as சீன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு பதிலாக என்ன சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம், 1.5 சீன் சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ இதை எழுதும் போது ஏக்கு பதிலாக 1.5 சி ப்ளஸ் பி ஈக்குவல் டு 4. இது அப்படி கீழே எடுத்துருங்க. எல்லாமே சைனை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா பிபி கேன்சல் ஆயிரும். இதுலேருந்து இது 1C போச்சுன்னா நம்மகிட்ட என்ன ஒர்க்னா 0.5 1/2 சீன் போட்டுக்கலாமா. இங்கே வந்துட்டு 1 சியோட 1 day ஒர்க் வந்துட்டு 2 யூனிட்டு. சியோட 1 day ஒர்க் 2 யூனிட்னா பியோடது எவ்வளோ இருக்கும், பி ப்ளஸ் சி 3ங்கும் போது பியோடது 1, பியோடது 1னா அப்போ ஏவோடது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஏ ப்ளஸ் பி 4ங்கும் போது பியோடது 1னா ஏவோடது வந்துட்டு 3 யூனிட்டு. இஸ் இட் கிளியர்? அப்போ செக் பண்ணி பார்த்தா ஏ பி சி இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு வந்து நான் டீட்டெயில் எழுதிட்டுருக்கேன். ஆனால் எக்ஸாமில் வந்துட்டு நீங்கள் பார்த்தோன்னே இதெல்லாம் பார்த்து எழுதிக்கணும். சரிங்களா? ஏபிசி எல்லாத்தோட 1 day ஒர்க் பார்த்தீங்கன்னா 3 + 1 4 4 + 2
6 யூனிட்டு. ஆனால் வந்துட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒர்க்கை முடிக்கிறதுக்கான டைம் கேட்டிருக்காங்க. ஒர்க்கு நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னா 48 யூனிட் இருக்குது. இவங்களோட 1 டே ஒர்க் பார்த்தீங்கன்னா 6 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 8 டேஸில் ஒர்க் முடிச்சிருவாங்க. கிளியர்? ஓகே. இந்த சம்மெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சிங்க, எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஷின். ஓகே, இனி வேற ஒரு டிஃப்ரெண்ட் கொஷின் எடுத்து அனலைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.